Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம ஜர்தோசில லூப் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு நார்மல் சூயிங் நீடிலும் த்ரெட்டும் எடுத்துருக்கோம். ஜர்தோசி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல ஊசி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஜர்தோசியை கோத்துக்கோங்க. கோத்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 mm அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப குத்திடுங்க. இப்போ ஜர்தோசி பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் லூப் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. திரும்ப அடுத்த இது கோக்குறது ஒரு 1 mm அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு எடுத்துக்கோங்க நீடில். திரும்ப அதே மாதிரி ஜர்தோசி கோத்துட்டு அதே மாதிரி ஒரு 3 mm ஸ்பேஸ் விட்டு திரும்ப குத்திக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரணும். இதுதான் லூப் ஸ்டிச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா நக்ஷிம்பாங்கோ திக்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜர்தோசி. இதிலே தின் வெரைட்டிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு எதில் போடணுமோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஃபுல் சர்க்கிளும் நம்ம போட்டு முடிச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இது போட போகிறோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எடுத்துகிட்டு ஜர்தோசி கோத்துட்டு திரும்ப ரிட்டன் கோத்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிருக்கோம். அடுத்த ரோக்கு வரும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பின்னாடி இருக்க இந்த 2 லூப்புக்கு நடுவில் இப்போ போட போகிற லூப்பு வரணும். மற்றபடி அந்த ஸ்பேஸ் விடுறதெல்லாம் ஒரே மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து பின்னாடி இருக்க அந்த 2 லூப்புக்கு நடுவில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ரோவில் எல்லாமே போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 2 லூப்புக்கு நடுவில் இந்த லூப் வரா மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும். அப்போது அந்த ஃப்ளார் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் ரோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மிடில் வரா மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனை ரோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா ரொம்ப குட்டியாக போட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்கா மாதிரி சின்னதாக போட்டு கூட சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ரோ இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரோ போட போகிறோம். தேர்ட் ரோ போடும்போது செகண்ட் ரோவை கணக்கு எடுத்துக்கணும். அதில் இருக்க 2 லூப்புக்கு நடுவில் இப்போ போடுற லூப் வரா மாதிரி பார்த்துக்கணும். இதுதான். ஸோ நம்ம எந்த ரோ போடுறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க ரோ வந்து 2 லூப்புக்கு நடுவில் இது வரா மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் கிடச்சிரும். இது ஜர்தோசியில் தான் இல்லை, நம்ம ஜர்தோசி வேண்டாம் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சில்க் த்ரெட்டோ இல்லை எம்ப்ராய்டரி த்ரெட்லேயோ போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் எத்தனை ரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த 3 ரோவோடு முடிச்சிருவேன். உங்களுக்கு அது எத்தனை ரோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா மாதிரி விட்டுருக்கேன். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ரிங் நாட்டோ இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட்டு பீட் ஒர்க் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கிட்ட கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீடும் வச்சுக்கலாம். நான் இப்போ இங்கே ஒரு 4 பீடு இருக்க அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஆன்டிக் பீடு. ஊசி எடுத்துகிட்டு இந்த பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குத்திக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நமக்கு எத்தனை பீட் தேவையோ அத்தனை பீடை நம்ம கோத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கோல்டுன்னு இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கலாம். ஒரு வேளை உங்களோடது ரெட் ஆர் க்ரீன் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கலர் பீட்ஸு இந்த கோல்டுக்குள்ளே கொடுக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ட்ரை பண்ணும்போது லுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 4 பீட்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். ஸோ நம்மளோட ஜர்தோசி லூப் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார் மோட்டிவ் போட்டு முடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. இந்த மாதிரி 2 லூப்புக்கு நடுவில் அரேஞ்ச் பண்ணும்போது அழகான ஃப்ளார் எஃபெக்ட்டும் கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமே போட்டுடலாம். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.